கெட்டி உருண்டை சாப்பிட்டா இப்படி சாப்பிடுங்க, குறிச்சி குறிச்சி ருசித்து ருசித்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கம்பு மாவில் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க பார்க்கலாம். அது என்னது? கம்பு மாவுங்க. கம்பு மாவு, பொரியரிசி மாவு, அரிசியில் வறுத்து அரைச்ச மாவு கொஞ்சம் இருக்குது. ரெண்டையும் போட்டு நான் லட்டு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். லட்டுன்னு சொல்ல முடியாது, உருண்டைன்னு சொல்லலாம். உருண்டை கிட்டவா மாவை கொட்டிக்கலாங்க. இந்த மாவில் நான் முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சிருக்கிறேங்க. அது என்ன புழுவா? ஏன்டா நீ தேவையில்லாம குறுக்க பேசிட்டு. இது அரிசி வறுத்த மாவு கொஞ்சம் இருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேங்க. இருது ஏதோ புழுவுன்னு சொன்னா ஏன் அவன் இது என்னது? அது உருண்டை மாதிரி இது என்னது? இது கம்பு மாவு போட்டிருக்காங்க. அது கூட பொரியரிசி மாவு கொஞ்சம் வறுத்து அரைச்சதுங்க. அப்புறம் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி போட்டிருக்காங்க. இப்போ பாவு காய்ச்சல் அடுத்தது. ஓகே வாங்க பார்க்கலாம். சீனி எடுத்துக்கிட்டோம், பால் காய்ச்சிக்கலாம். பாவுக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க, பாவாகட்டும். ஓகே, இந்த 3 ஏலக்காய் எடுத்து பிச்சு போட்டுக்கிறேங்க. ஏலக்காய் கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி கம்பி பதம் வரும். ஒட்டி ஒட்டி ஜெல்லு மாரி வந்துட்டா, ஜெல்லு மாரி வருது. ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதில் லைட்டாக உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கிறேன். இதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் சீவி போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே மாவு கூட போட்டு அரைச்சிருக்கிறேன். இதுமாரி செஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றி கிளறிக்கலாங்க. சூடாக இருக்கும், உடனே பிடிக்காதீங்க. கரண்டி போட்டு கிளறுங்க. இதுமாரி கிளறிட்டு கம்பி பதம் வச்சு மாவு பாவு காய்ச்சி ஊற்றிட்டோம்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு இப்போ கையால் கிளறிக்கணும். ஒன்று விடாமல். சுடலையா? சுடாது. சூடு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ 3வது உருண்டை வைக்கும்போது எடுத்துறியா? கெட்டி உருண்டை செஞ்சாச்சுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துடலாமாங்க. கடையில் சின்ன வயசில் நாங்கள் கமரக்கட்டு வாங்கி சாப்பிட்ருக்குறோங்க. அந்த கமரக்கட்டு சின்ன வயசில் வாயில் போட்டால் கடிச்சு கடிச்சு கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இதுவும். இது கம்பு மாவில் செஞ்சுருக்கேங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வாய்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா பாட்டு ஓடிட்டு இருந்தது, காப்பிரைட் வந்துடும். அதனால் சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். குறித்து குறித்து ருசித்து ருசித்து சாப்பிடுங்க. பாய்ங்க.